நன்றிக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பெற்றோர்களை நோவினை செய்வதென்பது மாபெரிய 7 பாவங்களில் ஒன்றாக கூறப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அறியாமல் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரர் ஒரு வீட்டில் திருமணம் செய்கிறார். அந்த திருமணம் செய்ததும் அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இந்த மாப்பிள்ளை அந்த வீட்டில் குடியேறியதும் ஒதுக்கப்படுகிறார்கள். அதிகமான வீடுகளில் இது நடக்கிறது. சில வீடுகளில் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காக தாயையும் தந்தையும் குடிலை கட்டி ஓரமாக்கி விடுகிறார்கள். சில வீடுகளில் அவர்களை அந்த வீட்டை விட்டே வெளியிறக்கி விடுகிறார்கள். அதன் உச்சக்கட்டமாக அந்த பெத்த தாய் தந்தையர் தமக்கு குடியிருக்க இடமில்லாமல் பிச்சை எடுத்து வாழுகிறார்கள். அதனால் எமது முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமான 70 வயது தாண்டிய பெண்கள் ஆண்கள் பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதை செய்தது இந்த பிள்ளை, பெண் பிள்ளை, அது தான் நல்ல முறையில் வாழ்வதற்காக தன் கணவனோடு சேர்ந்து தான் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக இந்த மாபெரிய பாவத்தை செய்கிறார். இவ்வாறான வேலையை செய்வதால் நீங்கள் திருமணம் செய்ததன் பின் உங்கள் தாயும் தந்தையும் ஒதுக்கப்படுகிறார்கள் என்றால் அதனால் நீங்கள் போகின்ற இடம் நரகலோகமாக இருக்கும். அது சாதாரண மனிதனை நோவினை செய்தாலே அது பெரும்பாவம். ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டாததால, ஒரு பூனைக்கு இரக்கம் காட்டாததால ஒரு வணக்கவாளி நரகம் போகிறார். ஆனால் நம்மளை பெற்று நம்மளை ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் இதனால் நோவினைப்படுவதால் நாம் நிச்சயமாக போகின்ற இடம் நரகலோகமாகிவிடும். எனவே இந்த கருமத்தை, அநியாயத்தை செய்வர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்கள் நல்ல முறையில் வாழட்டும். உங்கள் கணவனோடு நீங்கள் ஒரு வேறிடத்தில் சென்று குடியமர்ந்தாவது அவர்களை நல்ல முறையில் வாழ வையுங்கள். அதுதான் நீங்கள் செய்கிற நன்மையான காரியம். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடினமானது. பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு இதை புரிந்து நடக்க நல்லவர் பாலிப்பார்.